இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு போய்கொண்டிருக்கலாம். கடன் பாரங்கள், நம்பிக்கையற்ற நிலைமைகள், சண்டை சச்சரவுகள், குறைவுகள், வேதனைகள், மனசஞ்சலங்கள், பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனையான காரியங்கள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிப்பதற்காகவே இயேசு குறித்த காலத்தில் இந்த உலகில் அவதரித்தார். அவருடைய பிறப்பிலே மற்றொரு விசேஷம் அடங்கியிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையுள்ளவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். அவர் நம்பத்தக்கவரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை துவக்கினார் என்பது நிச்சயமென்றால் அவர் அதை தொடர்ந்து நடத்தி முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில அவர் ஓட்டத்தை துவக்கியிருக்கிறார், நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். இயேசு அப்படிப்பட்ட விசேஷத்திற்குரியவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நிரப்பி அப்படி வழிநடத்த உண்மையுள்ளதாக இருக்கிறது. இயேசுவை விசேஷப்படுத்துகிற காரியங்கள் என்ன என்று ஒரு சிலவற்றை நான் சொல்லி, அது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை சொல்லப் போகிறேன். இயேசுவினுடைய பிறப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. முதல் மனிதன் பாவம் செய்த பொழுதே தேவன் இவ்வாறாக மனுஷனுடைய வித்தாக கிறிஸ்து வருவார் என்று அவர் வாக்கு பண்ணினார். மனுக்குலத்தை மீட்பார் என்று வாக்கு பண்ணினார். அதிலிருந்து தொடர்ந்தேச்சியாக பழைய ஏற்பாடு என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டிலே தொடர்ந்து அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு ரேண்டமாக அந்த உலகத்தில் வந்து கடவுளின் அவதாரமாக அவதரித்து மனிதர்களை மீட்கவில்லை. திட்டமிட்ட ஒரு செயல். மனிதனை மீட்பதற்காக, மனிதனுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக, மனிதனுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்காக, விண்ணக வாழ்வின் நம்பிக்கையை கொடுப்பதற்காக இயேசு திட்டமிட்டு இந்த உலகத்திற்குள் குறித்த காலத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது இயேசுவை பற்றின மிக மிக முக்கியமான ஒரு விசேஷம். My friend, Jesus came at the appointed time to set you free. உங்களை விடுவிப்பதற்காக. இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு போய்கொண்டிருக்கலாம். கடன் பாரங்கள், நம்பிக்கையற்ற நிலைமைகள், சண்டை சச்சரவுகள், குறைவுகள், வேதனைகள், மனசஞ்சலங்கள், பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனையான காரியங்கள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிப்பதற்காகவே இயேசு குறித்த காலத்தில் இந்த உலகில் அவதரித்தார். அவருடைய பிறப்பிலே மற்றொரு விசேஷம் அடங்கியிருக்கிறது. மரியாள் கன்னியாக இருக்கும் பொழுது அவளுடைய வயிற்றிலே அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் உருவாக்கப்பட்டார், உற்பவிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இது அவரை குறித்த மிக முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்கிறது. அது ஏனென்றால் அவர் பின்னாளில் இந்த மனு குலத்திற்காக பலியாகும் பொழுது அவருடைய இரத்தம் இந்த பூமியிலிருந்து உண்டான மனிதனின் இரத்தத்தைப் போல பாவம் நிறைந்ததா இருக்கக்கூடாது என்பதற்காக, பரிசுத்த இரத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இயற்கையான முறையில் பிறக்கும் அந்த குழந்தையைப் போல அவர் பிறக்கவில்லை. இயற்கையாக ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது உருவாகிற குழந்தையைப் போல இயேசு இந்த உலகில் அவதரிக்கவில்லை. ஆமென். அவர் கன்னி மரியாளின் வயிற்றில் அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், தேவனுடைய வல்லமையினால் உருவாகினார். அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பாவம் இல்லாமல் இருந்தார். அது அவரை விசேஷப்படுத்துகிறது. பாவமில்லாத ஒருவர்தான் மனுக்குலத்திற்கு பரிகாரம் செலுத்த முடியும். இன்னைக்கு ஜனங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகளை எப்படியாகிலும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
அன்பானவர்களே, கன்னியின் வயிற்றில் பிறந்த கிறிஸ்து பலியானது நிமித்தம் அவர் சிந்தின அந்த இரத்தம் இந்த முழு மனுக்குலத்தை பாவத்திலிருந்து பரிகாரம் செய்துவிட்டது. நீங்கள் பரிகாரத்திற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் பரிகாரத்திற்காக அலைந்து திரிய வேண்டிய அவசியமில்லை. பரிகாரத்தை இயேசு தம்முடைய சிலுவையினாலே, தம்முடைய இரத்தம் சிந்துதலினாலே ஒவ்வொருவருக்காக செய்திருக்கிறார். அவர் ஜாதி பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை, இனத்தை, மொழியை, தோலினுடைய நிறத்தை எதையும் பார்ப்பதில்லை. சாதி மத பேதமற்ற ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிற கல்வாரி சிலுவையின் அன்பு. அவர் கல்வாரியில் உங்களுக்காக, எனக்காக இரத்தம் சிந்திய பொழுது அவர் விசேஷமான ஒரு காரியத்தை செய்தார். அந்த இரத்தம் பாவமற்ற மாசற்ற இரத்தம். அந்த இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் உங்களை நிவர்த்தி செய்கிறது. உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன், இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்திற்குள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நம்பிக்கையற்ற உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அது இயேசுவை விசேஷப்படுத்துகிறது. இரண்டாவது காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அந்த விசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவ்வாறாக சொல்லுகிறது: இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். இயேசுவை விசேஷப்படுத்துகிற மூன்றாவது காரியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல மகான்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், புண்ணியவான்கள் தோன்றி மக்களுக்கு நல் வழிகளை சொல்ல வேண்டும், மக்கள் சஞ்சலங்களை நீக்க வேண்டும், மக்கள் மனதில் உள்ள குறைகளை மாற்றி முக்தியை கொடுக்க வேண்டும், மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று பலர் பேசியிருக்கிறார்கள். பலர் உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று பாருங்கள், அவர்கள் எல்லாரும் இறந்த பிறகு அதோடு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு போனார்கள். ஆனால் இயேசுவை குறித்த ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தபடியினால் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் எருசலேமிற்கு செல்லும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய கல்லறை திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த சரித்திரத்திலே, மனித வரலாற்றின் சரித்திரத்திலே, மனித குலத்தினுடைய சரித்திரத்திலே ஒரே ஒருவருடைய கல்லறை மட்டும் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் அவரை விசேஷப்படுத்துகிறது. அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவை பின்பற்றுவது அவசியமற்றதாக போகிறது. உயிர்த்தெழுதல் நம் வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் அதை நம்பும் பொழுது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தார், அப்படி என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல அன்பானவர்களே, அவர் உயிரோடு எழுந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டோம் என்று சொல்லுகிறது. என்ன ஒரு மகிமை! ஒரே ஒரு மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபோது முழு மனு வர்க்கமும் பாவத்திற்குள் மூழ்கியது. அதே போல ஒரே ஒரு புனிதராக இந்த உலகத்தில் அவதரித்த இயேசுவின் மூலம் எல்லாரும் பாவமற்றவர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அவர் சிந்திய ஒரே பலியின் நிமித்தம், அவர் சிந்திய ஒரே கீழ்ப்படிதலின் நிமித்தம் அவர் உங்களுக்கும் எனக்கும் விமோச்சனத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு அவரை பார்க்க அங்கே இங்கே போகவே வேண்டாம், செலவு பண்ணவே வேண்டாம். யாரை போயும் கேட்டு
எனக்கு என்ன ஆகுமோன்னு கேட்க வேண்டாம். இயேசு உங்களுக்கு நன்மையான காரியங்களை தான் வச்சிருக்கார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் நினைவுகள், நான் உங்கள் பேரில் வைத்திருக்கும் திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவானவைகள். நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பெற்றோர் நல்லா இருப்பாங்க. ஏனெனில் இயேசு அதை விரும்புகிறார், அதை சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு வழிவகுக்கிறது. ஆமன்பானவர்களே, மாபெரும் சுவிசேஷம். இதுதான் மாபெரும் நற்செய்தி. மனித வரலாற்றின் மாபெரும் நற்செய்தி. இயேசு உயிரோடு எழுந்தார். அவரோடு நீங்களும் உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டீர்கள். அப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6 அதிகாரம் 4 சொல்லுகிறது, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அன்பானவர்களே, நீங்க உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டீர்கள். கொலோசியர் 2 அதிகாரம் 12 சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலினாலே மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நீங்க உயிரோடு எழுந்திருக்கீங்க. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், நான் உலகத்தை விட்டு போகிறேன், ஆனால் பாருங்கள், உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் என்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 சொல்லுகிறது, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இயேசு உயிர்த்தெழுந்தவராய் உங்களோடு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலன்னா நீங்க இதை நினைச்சுக்கோங்க. இயேசு உங்க வீட்டில் உலாவுகிறார். உங்க பிள்ளைகளோடு இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிறார். உங்க வேலையில் இருக்கிறார். உங்க தொழிலில் இருக்கிறார். உயிரோடு எழுந்தவர், உலகத்தை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறபடினால் உங்க தொழிலில் நீங்க ஜெயிப்பீங்க. உங்க வேலையில ஜெயிப்பீங்க. உங்க ஊழியத்தில் ஜெயிப்பீங்க. உயிர்த்தெழுந்தவர் இருக்கிறார். பிசாசை வென்றவர் இருக்கிறார். மரணத்தை வென்றவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு கூட அவர் உங்களையும் எழுப்பி இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். மந்திரங்கள் உடைந்து போகும். பில்லி சூனியங்கள் உடைக்கப்பட்டு போகும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிடுவார். இயேசுவை பற்றிய 3 விசேஷங்களை சொன்னேன். அவர் தீர்க்க தரிசனங்களின் நிறைவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்த ஒரே ஒரு அதிசய பிறவியாக, ஒரு அற்புத மனுஷனாக இருக்கிறார். 3ஆவதாக, அவர் மரித்து அவர் கல்லறை திறக்கப்பட்டு உயிரோடு எழுந்தவராக இருக்கிறார். எதற்காக? உங்களை வெற்றி பெற செய்வதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் உள்ள மலட்டுத் தன்மைகளை அப்புறப்படுத்துவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை உடைப்பதற்கு, பிசாசின் வல்லமைகளை அவர் மாற்றி போடுவதற்கு உங்களோடு இருக்கிறார். எழும்பி பிரகாசியுங்கள். எழும்பி பிரகாசிங்க. ஆமென். எழும்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வருகிறது. இயேசுவை விசேஷமாக்குவது அவருடைய உயிர்த்தெழுதல், உங்களை விசேஷமாக்குவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் கடைசி நாள் வரை என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அவன் கூடவே இருக்கிறேன். நீ பயப்படாதே. ஐயோ, நான் தோற்றுப்போவேன் என்று பயப்படாதே. நான் பரீட்சையில் தோற்றுப்போவேன், எனக்கு வேலை கிடைக்காமல் என் எதிர்காலம் தோற்றுப்போகும் என்று நீ சொல்லாதே மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் எதிர்கால வாழ்வு செழிக்கும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிங்க நான் சொல்றத. இயேசு ஒரு சாதாரணமான மனிதராக இந்த உலகிலே தோன்றினாலும் அவர் மாபெரும் காரியத்தை செய்து நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறார். அது விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
உம்முடைய பிறப்பையும் உம்முடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில புது வாழ்வை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில குறைவுகள் நீங்குவதாக. குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு குழந்தையை கொடுமப்பா. வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்கள் வீட்டில் நீர் உலாவுவீராக. நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வீட்டிற்குள் செல்லும், ஒவ்வொருவர் கண்ணீரையும் மாற்றும், ஒவ்வொருவர் வேதனைகளையும் நீக்கும், ஒவ்வொருவருடைய சமாதானங்களையும் ஆண்டவரே எடுத்து போடுகிற பிசாசின் வல்லமைகளை மாற்றி போடும். ஒவ்வொருவர் சமாதான குறைச்சலை நீக்கி போடும். சமாதானம் நதியைப் போல இறங்கட்டும். உடைய பிள்ளைகளை உடைய மகிமை மூடுவதாக. Let the glory of God cover your people right now. இப்பொழுது உடைய மகிமை மூடட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் தொழிலிலே அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் வியாபாரத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். மாந்திரிகங்கள், பில்லிசூனியங்கள், கட்டுகள் உடைந்து போகட்டும். அவர்கள் செழிப்பார்களாக. அவர்கள் வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதாக. இன்னும் அவர்கள் உம்மை தேடுவார்களாக. ஓ, அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. அப்படி செய்வதற்காக நன்றி. புதிய வாழ்வை துவக்குவதற்காக நன்றி அப்பா. உம்மை அவர்கள் குலதெய்வமாக வரவேற்கிறார்களே, அவர்களோடு தங்கி அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இயேசு உங்களையும் என்னையும் பிழைப்பூட்டி வளம்பெற செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை தியானியுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்கள், வேண்டும் என்று கேட்கிறவர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you.